ஏழை மாணவர்கள் கல்வி கற்க எத்தனையோ வசதிகளை நம்முடைய அரசு செய்து தருகிறது. இதனால் அனைவராலும் கல்வி கற்க முடிகிறது. ஆனால் 30-40 வருடங்களுக்கு முன்பு ஏழ்மை காரணமாக எத்தனையோ பேர் கல்வி கற்க முடியாமல் இருந்தனர். பல சிறு குறு கிராமங்களில் உள்ள பள்ளிகள் அடிப்படை வசதிகளை இழந்து அலங்கோலமாக காட்சியளிக்கும் நிலை இன்றளவும் தொடரும் நிலையில் பெரம்பலூர் அருகே கிராமப்புற அரசு பள்ளி ஒன்றை அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் ஒருவர் ரூபாய் 2,15,00,000 செலவில் தனியார் பள்ளிகளை மிஞ்சும் வகையில் மேம்படுத்தி கொடுத்துள்ளது பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பெரம்பலூர் அருகேயுள்ள லாடாபுரம் கிராமத்தில் அரசு உயர்நிலை பள்ளி இயங்கி வருகிறது. நடுநிலை பள்ளியாக இருந்து கடந்த 45 ஆண்டுகளுக்கு முன் 1980 உயர்நிலை பள்ளி என தரம் உயர்த்தப்பட்ட இந்த பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்வரை 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்துள்ளனர். ஆனால் குடிநீர் வசதி, கழிவறை மற்றும் சுற்றுச்சுவர் பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படாததினால் இக்கிராமத்தில் உள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வெளியூரில் உள்ள தனியார் பள்ளிகளுக்கு அனுப்ப தொடங்கியதால் படிப்படியாக மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை குறைய தொடங்கி தற்போது வெறும் 160 மாணவ மாணவிகளே இங்கு பயின்று வரும் நிலை உள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் மூலம் தற்போது லாடாபுரம் பள்ளியை அனைத்து அடிப்படை வசதிகளுடன் மேம்படுத்தி தந்துள்ளார். அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவரான அருள்மணி என்பவர். சென்னையில் வெரிட்டாஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிதி நிறுவனம் நடத்தி வரும் அருள்மணி தனது உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சொந்த கிராமமான லாடாபுரத்திற்கு வந்துள்ளார். அப்போது அவர் தான் பயின்ற அரசு பள்ளி அடிப்படை வசதியின்றி இருப்பதை கண்டு தான் பயின்ற பள்ளியை தமிழக முதல்வர் கொண்டு வந்துள்ள நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் மூலம் மேம்படுத்த மாவட்ட நிர்வாகத்தை அணுகினார். அதன்படி ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. சுமார் ரூபாய் 2,10,00,000 திட்ட மதிப்பீடு தயாரித்த அவர் பள்ளிக்கல்வித்துறையினரின் ஒத்துழைப்புடன் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் புனரமைப்பு பணியை தொடங்கியுள்ளார். சிதலமடைந்த பள்ளி மேற்கூரைகளை அகற்றி புதிதாக வடிவமைத்ததோடு பள்ளி சுற்றுச்சுவர், விழா மேடைக்கான கலையரங்கம் மற்றும் ஆய்வகம், நவீன குடிநீர் சாதனம் மற்றும் கழிவறைகளையும் அமைத்து தந்துள்ளார். மேலும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்திட பள்ளியை சுற்றி 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமரா, கண்கவர் கார்டன் என சர்வதேச தரத்தில் பள்ளியை மேம்படுத்தி தந்துள்ளார். பள்ளி வளாகத்தில் விளையாட்டு மைதானம், காய்கறி தோட்டம் என லாடாபுரம் அரசு பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக இப்போது சோலைவனம் போல் காட்சி அளிக்கிறது. தற்போது பணிகள் அனைத்தும் நிறைவுற்ற நிலையில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் முன்னிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் மேம்படுத்தப்பட்ட அரசு பள்ளி வகுப்பறைகளை திறந்து வைத்து அரசு பள்ளியை மேம்படுத்தி தந்தவர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததோடு மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். தான் படித்த அரசு பள்ளியை மேம்படுத்தியது குறித்து தெரிவித்த அருள்மணி, நான் 1976 லாடாபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படித்தேன். ஊருக்கு வந்தபோது பள்ளி குறித்தும் அதில் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்தும் உறவினர்கள் வாயிலாக அறிந்தேன். என் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதியிலிருந்து பள்ளிக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தேன். குஜராத் மாநிலம் ஆனந்த் நகரில் உள்ள IRMA இன்ஸ்டிடியூட்டில் MBA பட்டம் பெற்றுள்ளேன். நான் வாழ்வில் உயர்ந்ததற்கு அடித்தளமாக இருந்தது இந்த ஆரம்ப பள்ளிதான். படித்த பள்ளிக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்ததை பாக்கியமாக நினைக்கிறேன். இதில் பாராட்ட அளவுக்கு ஒன்றுமில்லை. அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக தனது நிறுவனத்தின் மூலம் உயர்த்த முடிவு செய்து முதலில் தான் படித்த அரசு பள்ளியிலிருந்து தொடங்க முடிவு செய்து அதனை மேம்படுத்திட நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் மூலம் 2,15,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளியில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து முடிக்கப்பட்டுள்ளதோடு தனியார் பள்ளிகளை விட தற்போது நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி கற்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இப்பள்ளியை தொடர்ந்து மேலும் இதுபோன்ற அடிப்படை வசதிகள் இன்றி உள்ள அரசு பள்ளிகளை கண்டறிந்து அதனை தொடர்ந்து தனது நிறுவனத்தின் மூலம் மேம்படுத்தும் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார்.